ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல்லாம் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வரமிளகா காரத்துக்கு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, தேங்காய் கொஞ்சம், அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு. இதோட பார்த்திங்கன்னா தக்காளி உங்களுக்கு 2-3 தக்காளி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, அதோட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒன்று வதக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வேணுங்க. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து கடாயில் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அது வேணாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். அது வந்து இது வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் மாதிரி எடுத்துருக்கேங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பொரியட்டும். நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஓடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை சப்பாத்திக்கும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி, தேங்காய் 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காயெலாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு இது நல்லா வதங்கிட்டு தேங்காயும் நல்லா வதங்கிட்டு நான் இதுலேயே வரமிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எத்தனை பேர் சேர்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் 4 பேருக்குனாக்கா ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒரு குட்டி நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க. சின்ன பீஸ் தான். புளியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு விட நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த தோல் வந்து அந்த உள்ள சீடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டேன். அதையும் சேர்த்து நெல்லிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இன்னும் ஒரே ஒரு நெல்லிக்காய் நிறைய சேர்த்துல ஒன்றே ஒன்று தான் புளி சேர்க்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சின்னதாக ஒரே நெல்லிக்காய் சேர்த்துக்கேன். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம். கொஞ்சமாக உப்பு வேணும், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சுத்தமாக டக்குன்னு தக்காளி வதங்கிறதால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. கழுவி வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி எவ்வளோ என்ன சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி உடனே அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நேரம் கொத்தமல்லி வந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இது போட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹீட்டை நல்லா வதங்கிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு நான் ஊற்றி காட்டுறேன். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதிலேயே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பொரியட்டும். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சட்னி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு நான் தோசை இட்லிக்காக அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் தகராக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. உளுந்து சாண்டிச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நான் அதை பார்த்துக்கிறேன். இதுவே சட்னி சேர்த்துக்கலாம். சூப்பரான சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி. நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நெல்லிக்காய், ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும். நிறைய வச்சு ஒரு மாதிரி புளிப்பாயிடும். நெல்லிக்காய் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தோசை செஞ்சுக்கலாம். தோசை கிறிஸ்பியாக ஒரு தோசை போட்டு அந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லிக்குமே நல்லா இருக்குங்க. இட்லி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இது
இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி நெல்லிக்காய் எல்லாமே இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்டியாக இருக்கும், தோசையும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன். சட்னி செஞ்சு வச்சிங்கன்னா 2 நாள் நல்லா இருக்குங்க. அப்படியே இருக்கும். நம்ம வதக்கி அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் சட்னி கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். கீ ரோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். நார்மலாக நீங்கள் தோசை போடுறோம்ல, நம்ம அதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கொத்தமல்லி வாசனையோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தோசை ரெடி, சட்னி ரெடி. இப்போ பாருங்கள், சூப்பரான தோசை கூட நம்ம சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் அழகாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நெல்லிக்காயெலாம் சம்டைம்ஸ் தண்ணியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இது மாதிரி நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கும் தெரியாது. கலர் நல்லா ரெட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியல, உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியல, நல்லா ரெட்டாக இருக்குது. தக்காளி வச்சு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா ரெட்டாக இருக்குது. இந்த தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.